அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். தனியாகவே வீடியோஸ் எடுக்கிறேன். என்னுடைய மொபைலில் நானே தனியாக எடுக்கிறேன், அப்படியே போடுறேன். எடிட்டிங், கட்டிங், வட்டிங் ஒன்றுமே கிடையாது. வீடியோ எடுத்து தரதுக்கு எனக்கு சப்போர்ட் கிடையாது, கூட நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தனியாகவே இருக்கிறதுனால நான் தனியாக பேச வேண்டிய சூழ்நிலை. இல்லாட்டி வேறு மாதிரி கண்டென்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக கொடுத்துருப்பேன். கொடுக்க முடியாமல் தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரியே நான் டெய்லி இப்படி பேசுகிறதுனாலே என்னவோ எனக்கு வியூவர்ஸும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் 1000 கூட இன்னும் வரல. 1000 பேர் வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வர்ற அன்னைக்கு ஒரு குலுக்கல் வச்சு 10 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருந்தேன். அது மாதங்கள் போகுது, சப்ஸ்கிரைபர் வரல. வந்தால் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கண்டென்ட்டை மாற்றி நான் இன்னும் ஒரு 2-3 நாளைக்குள்ளே வேறு கண்டென்ட்டோட உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான பிடிச்ச கொஞ்சம் ரசிக்கத்தன்மையோட வேறு கண்டென்ட்டில் வரலான்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் மேலும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. எல்லா விஷயங்கள்லையும் நான் தனியாக தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் நின்றுருக்கேன். எந்த சப்போர்ட்டும் கிடைக்காம, அதனால் பெரிய பெரிய அமைப்புகள்லாம் என்னால் வெற்றி பெற முடியலை. ஆனால் யூடியூப்பில் தனியாக இருந்தால் கூட வெற்றி பெற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டு யாராவது வந்தால் என்னுடைய கண்டென்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் பேசிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுக்கு எதிரிங்க அதிகமாக இருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்களா? யாருக்குமே நம்மளை பிடிக்கல, அக்கா தங்கச்சிங்க கூட நம்ம மேலே பொறாமப்படுறாங்க, கோவப்படுறாங்க. நெருங்கின நண்பர்கள் கூட நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிறாங்க, திரும்பி நின்று நம்மளை குறை சொல்கிறாங்க. நம்மளை ரொம்ப யாருமே கூட்டத்தில் சேராத மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் உண்மையாக தானே இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஏன் எல்லோரும் இப்படி இருக்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தமே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரிக அதிகமாகறாங்க. உங்களை பற்றி மற்றவங்க கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, புறம் பேசுகிறாங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல், உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அதை பார்த்து மற்றவங்க பயப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க. அதனால தான் உங்களை யாரும் கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க, உங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஏன்னா உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, நீங்கள் வளர்ந்துருவீங்கன்னு பயப்படுறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்கன்னு